அருகே 1 மாத ஆண் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடிய தாய் கைது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த விஜயநல்லூர் விஜயா கார்டன் பகுதியில் வசித்து வரும் ரமேஷ் சத்யா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. 8 மாதத்தில் குழந்தை பிறந்ததால் மருத்துவமனையில் இருந்து சில நாட்களுக்கு முன்புதான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவிற்கு செல்ல ரமேஷ் குழந்தையை உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து சத்யா வீட்டில் இருந்த குழந்தையை காணவில்லை என அலறி துடித்துள்ளார். உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் தேடிய போது அருகில் உள்ள கிணற்றில் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சோழவரம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் ஆய்வு செய்த போது சத்யா குழந்தையை மறைத்து எடுத்துக்கொண்டு கிணற்றில் வீசியது தெரியவந்தது. இதையடுத்து சத்யாவிடம் சோழவரம் போலீசார் தீவிர விசாரணை செய்ததில் குறை பிரசவத்தில் குறைந்த எடையில் குழந்தை பிறந்ததால் வருங்காலத்தில் ஊனமாக மாறிவிடுமோ எனவும் தாய்ப்பால் சுரக்கவில்லை என்பதாலும் கொலை செய்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து கிணற்றில் வீசி குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாயை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதிமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சி சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். இந்நிலையில் தென்காசியில் தனியார் விடுதியில் அதிமுக, எஸ்டிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறுகையில், அதிமுக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணி கட்சிகள் ஆதரவினால் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக தலைமையான கூட்டணிதான் அருமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி, கொள்கை கூட்டணி எனவும் தெரிவித்தார். அதிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வேட்புமனு தாக்கல் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற போகக்கூடியது அதிமுக கூட்டணி, அம்மாவுடைய கூட்டணி, எம்ஜிஆர் தலைமையில் உள்ள ஆரம்பித்த இயக்கத்தினுடைய கூட்டணி, எடப்பாடியுடைய கூட்டணி, கேப்டன் விஜயகாந்தனுடைய கூட்டணி. இந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. அதனால் இங்கே வெல்ல போகுது அதிமுக. 2வது இடத்துக்கு தான் போட்டி. அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. அதெல்லாம் களத்தில் இருக்கிறது அதிமுகவும். வேட்புமனு தாக்கலுக்கு பின்பு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை சுங்கம் பகுதியில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கோவை மக்களவை தொகுதி முழுவதும் மிகப்பெரிய எழுச்சியை பார்க்க முடிகிறது. வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது கோயம்புத்தூர் ஒரு புரட்சி செய்யும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். 39 தொகுதிகளிலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை களத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. தமிழகத்திலிருந்து பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடி குறிப்பிட்ட 400 எம்பிகளில் செல்வார்கள். தனக்கென்று எதுவும் இல்லாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின். இவர் பிரதமர் மோடியை பற்றி பேச தகுதியில்லை என விமர்சித்துள்ளார். பெரியார் அவர்களே திமுகவை கடுமையாக எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பற்றி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா என் கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்? 33 மாதம் சவேரியார் பாளையம் அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் சவேரியார் பாளையம் அருகே உள்ள CKCM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரா கௌதம். இவர் மீது கொலை வழக்கு மற்றும் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை CKCM காலனி பகுதியில் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த வீரா கௌதமை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர்.
இதில் உயிருக்கு போராடியவரை திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் தலைமையிலான போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே வீரா கௌதம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.